பச்சூர் ஊராட்சி மாமுடிமண்டபள்ளி பகுதியில் சாலையின் ஓரத்தில் புளிய மரத்தை அகற்றக் கோரி பொதுமக்கள் கோரிக்கை. திருப்பத்தூர் மாவட்டம் நாட்டம்பள்ளி அடுத்த பச்சூர் ஊராட்சி மம்முட்டியின் பள்ளியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த கிராமத்தின் வழியாகத்தான் மேல்மாமுனியாம்பள்ளி, கோழிமூக்கனூர், பேட்ராயன் வட்டம், செத்தமலை, காட்டிநாயக்கனூர், கூழிகான் வட்டம் உள்ளிட்ட 8க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு செல்ல வேண்டும். இந்நிலையில் மம்முடிமான பள்ளியில் செல்லும் சாலையின் ஓரத்தில் புளியமரம் உள்ளது. மேலும் இந்த புளியமரம் சாலையின் வளைவில் அமைந்துள்ளதால் எதிரே வரும் வாகனங்கள் கண்ணுக்கு தெரியவதில்லை என்றும், மேலும் சாலையின் மறுபக்கம் 5 அடி அளவிலான பள்ளத்தாக்கில் நிலங்கள் உள்ளது. எனவே திடீரென நிலை தடுமாறி பள்ளத்தில் விழும் சூழ்நிலை ஏற்படுகிறது. இதன் காரணமாக பல்வேறு விபத்துகளும் நடைபெற்று வருகிறது. எனவே இந்த புளிய மரத்தை அகற்ற வேண்டும் என அரசு அதிகாரிகள் பலமுறை பகுதி மக்கள் புகார் அளித்தனர். ஆனால் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். ஆனால் இந்த புளிய மரத்தின் அருகே உள்ள மற்றொரு புளிய மரத்தை அரசு அதிகாரிகள் அகற்றியுள்ளனர். ஆனால் வெட்ட சொல்லி கோரிக்கை வைத்த புளிய மரத்தை அகற்றாமல் அதிகாரிகள் காலம் தாழ்த்தி வருகின்றனர். இந்த வழியாக தினம்தோறும் குழந்தைகளை ஏற்றி செல்லும் பள்ளி வாகனங்களும் செல்கிறது. ஏதாவது பெரிய அசம்பாவிதம் நடைபெற்றால்தான் அரசு அதிகாரிகள் கண்களில் படுமா என்றும் குற்றம் சாட்டினர். எனவே உடனடியாக இந்த புளிய மரத்தை அகற்றாவிடில் மிகப்பெரிய போராட்டத்தை ஊர் பொதுமக்கள் கையில் எடுப்போம் என்றும் எச்சரிக்கை விடுத்தனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண உங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் ரமேஷ். இது திருப்பத்தூர் மாவட்டம் நாட்டம்பள்ளி தாலுகா பச்சூர் பஞ்சாயத்து மாமுடிமானப்பள்ளி கிராமம். மாமுடிமானப்பள்ளி கிராமம், பழையப்பேட்டை, பேட்ராயன் வட்டம், சொத்தமலை, இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 குடும்பம் இருக்குது. 2.5 வருஷத்துக்கு முன்னே வந்து இந்த பிள்ளையா மரத்தை போக்குவரத்துக்கு இடையூறில் ஆகுதுன்னு இந்த பிள்ளையா மரத்தை எடுக்க சொன்னோம். அதுவும் எடுக்கலை. ஒரு ஸ்கூல் பஸ் போக முடியதில்ல, ஒரு ஃபயர் இன்ஜின் போக முடியதில்ல, ஒரு ஆம்புலேஷன் போக முடியதில்ல. சம்மந்தப்பட்ட மரத்தை எடுக்க சொல்லி சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மனு கொடுத்தா சம்மந்தப்பட்ட மரத்தை எடுக்கலை, சம்மந்தம் மரத்தை எடுக்கிறாங்க. இது அடிக்கடிக்கு வாரத்துக்கு 3 ஆக்ஷன் 4 ஆக்ஷன் நடக்குது. போக்குவரத்துக்கு ரொம்ப இடையூறலாக இருக்குது. இது கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு சட்டமும் எடுக்கலை, எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. 3-4 டைம் மனு கொடுத்தாச்சு. இது வரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை. ஆக்சிடென்ட் அடிக்கடிக்கு நடந்து தான் இருக்குங்க. மணியகர் கிட்ட கேட்டாலும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை, ஆர்ஐ கிட்ட கேட்டாலும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. கலெக்டர் 2 ஆண்டு 2 வருஷத்துக்கு முன்னே கொடுத்த கலெக்டரும் மாறி போயிட்டாப்புல. சம்மந்தப்பட்ட அதிகாரிங்க அதுக்கு வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணும். நேற்று வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், நானே வந்து ஆக்சிடென்ட் ஆகி விழுந்துட்டேன். அதுக்கு வந்து ஒரு முறையான படிக்க ஒரு தீர்வு வேணும் எங்களுக்கு. இதுக்கு வந்து தீர்வு கிடைக்கலனா நாங்கள் மேலும் ஊரில் இருக்க பொதுமக்கள் அனைவரும் கூட்டி வந்து மெயின் ரோட்டில் போராட்டம் பண்ணுவோம். இதுக்கு வந்து ஒரு தீர்வு, முக்கியமான ஒரு தீர்வு வேணும் எங்களுக்கு, உடனடியாக வேணும். ஸ்கூல் வந்து ஆரம்பிச்சுட்டு இருக்குது. ஸ்கூல் பஸ்ஸு போக்குவரத்துக்கு இடையூறுலாம் இருக்குது. சப்போஸ் ஸ்கூல் பஸ் அப்செட் ஆனதுக்கப்புறம் தான் கவர்மெண்ட் வந்து இது ஆக்ஷன் எடுக்குமா? இல்லை குழந்தைங்க உயிருக்கெல்லாம் அவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்காங்களா கவர்மெண்ட்டு?